எல்லோருக்கும் வணக்கம். காலை வணக்கம். வெற்றி 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 பெற்றவரை பற்றி சில கருத்துக்களை கூறப்போகிறேன். வெற்றி பெற்றவர்கள் வெற்றி பெற்ற ஒரு மனிதரை பற்றி உங்களிடம் உங்களுடைய ஒரு நண்பர் அதாவது உங்களுடைய நண்பர் ஒருவர் கூறுகிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய ரியாக்ஷனை பொறுத்தது நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அவரை பற்றி பேசாது என்னிடம் என்று நீங்கள் கூறினால் உங்களுக்கு வெற்றி பெற்றவர் மீது மிகப்பெரிய மாபெரும் பொறாமை இருக்கிறது என்றே அர்த்தம். அதே நேரம் அவர் எப்படி வெற்றி பெற்றார் என்று தெரிந்து கொள்ள உங்களுக்கு ஆர்வமும் இல்லை. இதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை. இதில் கோபப்படுவதற்கு எதுவுமே இல்லை. வெற்றி பெற்றவன் எப்படி வெற்றி பெற்றான் என்பதை சிந்திக்க வேண்டுமே தவிர அவனை கண்டாலே பொறாமைப்படுகிறேன் என்றால் உங்களுக்கு மாபெரும் பொறாமை அவரிடம் இருக்கிறது. அதையே நீங்கள் ஒரு வெற்றியாளனை பற்றி கேள்விப்பட்டவுடன் அவர் எப்படி வெற்றி பெற்றார் என்று யோசிக்க ஆரம்பித்தால், அதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தால் நீங்கள் வெற்றிக்கான பாதையை தேடுகிறீர்கள் என்று அர்த்தமாகிறது. மேலும் அதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள பல நண்பர்களை, கன்சல்டன்ட், பிஸ்னஸ் அட்வைசர், இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் அணுகி அவர்களிடம் ஒப்பீனியன் கேட்க ஆரம்பித்தால் நீங்கள் வெற்றிக்கான பாதையை தேடுகிறீர்கள் என்று அர்த்தம். புரிந்ததா? ஆரம்பித்தாலே அதாவது அந்த இடத்துல நீங்கள் எப்படி வெற்றி பெற்றான்னு தேட ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் வெற்றி பெற ஆரம்பிச்சிடுறீங்கன்னு அர்த்தம். அந்த வெற்றியை நாமும் அடைய வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதற்கான உழைப்பை கொடுக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். அதற்கான முயற்சி செய்து நீங்கள் தோல்வியை அடைந்து விட்டீர்கள் என்றால் வெற்றிக்கு அருகிலே நீங்கள் நிற்கிறீர்கள் என்று அர்த்தம். தோல்வி அடையாமல் வெற்றியே காண முடியாது. எவ்வளவுக்கான தோல்விகளை சந்திக்கிறீர்களோ அவ்வளோக்கான வெற்றிக்கான அறிகுறி உங்களிடம்தான் இருக்கிறது. எந்த மாதிரி தப்பு பண்ணோம், என்ன மாதிரி பண்ணோம், இது ஏன் நம்ம பண்ணோம் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணால் அந்த வெற்றிக்கான பாதை உங்களை தேடி வந்துடும். வெற்றி பெறவே முடியாது என்ற வார்த்தையே கிடையாது உலகத்தில். வெற்றி பெறாதவர்களே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் பல முறை நீங்கள் வெற்றியை பெற்றுவீர்கள். வெற்றி பெறாமல் இருக்க முடியாது. ஏதோ இடத்தில் நீங்கள் வெற்றி பெற்றதும் அந்த பழைய நினைவுகளை நீங்கள் நினைத்து பார்த்து இதுதான் என்னுடைய வெற்றிக்கான மூலதனம், இதுதான் இந்த வழியாக தான் நான் வெற்றி பெற்றேன் என்று நினைத்து பாருங்கள். நீங்களும் வெற்றி பெற முடியும். அதை முதலில் நீங்கள் நம்புங்கள். உங்களை நீங்களே நம்புங்கள். அதுதான் வெற்றிக்கான பாதையை வகுக்கும். வெற்றி பெற்றவர்கள் எல்லோருமே பல தோல்விகளை சந்தித்தவர்கள் தான். இந்தியா கவர்மெண்ட்டில் ISRO உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனையோ ராக்கெட்டுகள் புறப்படும் போதே வெடிச்சிருக்கு. புறப்பட்டு கொஞ்சம் தூரம் போய் தண்ணியில் விழுந்திருக்கு. கடலில் போய் விழுந்திருக்கும். அப்போது அவங்க நம்ம தான் தோல்வி அடைஞ்சிட்டோமே அப்படின்னு அவங்க ஒதுங்கி போகலை. அவங்க மேன்மேலும் முயற்சி பண்ணி வெற்றி அடைகிறாங்க. பாருங்கள், 175 ராக்கெட், ஒரே ராக்கெட்டில் 175 ராக்கெட் எடுத்துக்கிட்டு போய் அதோட ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் கொண்டு போய் அதை நிற்க வைக்கிறது. நம்ம இந்தியாவோட ராக்கெட் மட்டும் இல்லை, வெளிநாட்டு ராக்கெட்டுகளும் நிறையா அனுப்புகிறோம். இப்போ இன்னும் சொல்லப்போனால் ISRO
இன்றைக்கி ஸ்பேஸ் ரிசர்ச்சில் வேர்ல்டில் 5வது இடத்துல 5வது டாப் க்ளோஸில் போய் உட்காந்தாச்சு. சாதாரண ஆளுங்க இல்லை, நம்ம இந்தியா எங்கேயோ போயாச்சு. வெற்றி நம்ம நாட்டை தேடி எவ்வளோ வர ஆரம்பிச்சாச்சு. அது டிஃபென்ஸ் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் இன்றைக்கி எக்ஸ்போர்ட்டில் நம்ம தண்ணிகரம் இல்லாமல் போயிட்டுருக்கோம். நம்ம எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வெற்றி உங்களாலையும் பெற முடியும். நீங்கள் முடியணும், நீங்கள் செய்யணும். அதுதான் என்னோடய முதல் குறிக்கோள். நம்பி நாராயணன் இவர் ஒரு இன்ஜின் உருவாக்குறார். அது பேர் கிரையோஜானிக் இன்ஜின். அந்த இன்ஜினோட பேர் விகாஸ் அப்படின்னு பேர் வச்சார். எதுக்காக? விக்ரம் சாராபாய் கேள்விப்பட்டிருக்கீங்கள, அவரோட நினைவாக அது விகாஸ்னு பேர் வச்சார். அதாவது 27 நிமிடங்கள் அந்த இன்ஜின் வேலை செய்யும். ஃப்ரான்ஸில் இருக்கிற, ஃப்ரெஞ்சில் கயானாவில் இருக்கிற அந்த டெஸ்ட் லேபில் ஃப்ரெஞ்சுக்காரன் சொல்கிறான், அவங்களோட ராக்கெட் 17 நிமிஷம்தான் பறக்க முடியும். இந்தியாவோட ராக்கெட் 27 நிமிஷம் பறக்க முடியும். அப்படின்னா எவ்வளோ பெரிய வெற்றியை அந்த நம்பி நாராயணன் கொண்டு வந்தாருங்கிறதுக்கு ஒரு நெஞ்சிருக்கான். அவரை பற்றி ராக்கெட்ரி அப்படின்னு ஒரு படமே வந்தது. அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், இந்த ராக்கெட் இன்ஜின் நீங்கள் யூஸ் பண்ணுற மட்டும் உங்களுக்கு தோல்வியே கிடையாதுங்கிறார். ஏன்னா நீங்கள் அந்த ஸ்பேஸில் போய் அந்த ஏரியாவில் போய் அந்த காற்று இல்லாத பகுதின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பகுதியை போய் சேர்கிறதுக்கு 12-14 நிமிஷம் போதும். அவன் 17 நிமிஷம் பண்ணிட்டான் ஃப்ரெஞ்சுக்காரன். நம்ம ஆளுங்க 27 நிமிஷம் பண்ணியிருக்கான் நம்பி நாராயணன். அவரை நம்ம நாட்டில் தான் எப்போவுமே சில கைக்கூலிகள் இருப்பாங்களே. நீங்கள் கட்டபொம்மனை எடுத்தால் காட்டி கொடுத்தவன் நம்ம தமிழ்காரன் தான். வாவு சிதம்பரனாரோட மாபெரும் முயற்சி அந்த கப்பல் வாங்கி விட்டது. ஆனால் யார் காலை வாரி விட்டால் நம்ம ஆளுங்க தான், நம்ம ஊர் ஆளுங்க தான். எப்போவுமே நம்மளை கெடுக்கிறது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஊர் தான். வேறு யாரும் கெடுக்க மாட்டாங்க. வெளிநாட்டிலேருந்து வர முடியாது. இன்றைக்கி பாருங்கள், இந்த நாட்டில் ஒரு ஓட்டு போடணுமா 1000 ரூபா கொடு. நீங்கள் ஒரு கணக்கு போட்டுக்கிறேன், 1000 ரூபாயை ஒரு 1865 நாள் 5 வருஷம் கணக்கு போட்டு பாருங்கள், 53 பைசா வருது. 5 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இன்ட்டு 5 போட்டு பாருங்கள். 1865 நாள், 1865 நாள். 1000 வச்சு 1865 நாள் டிவைட் பண்ணி பாருங்கள், 53 பைசா வரும். இதுக்கு நீ நாட்டை விற்கிற, உனக்கு காசு தான் முக்கியம். அது எத்தனை நாள் இருக்கும்? அந்த 1000 ரூபா எவ்வளோ நாள் இருக்கும்? உங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அன்றைக்கி அவன் கொடுக்குற 1000 ரூபா பெருசாக இருக்குது, அவ்வளோதான். ஒரு கேள்விக்கு, நாளைக்கு சைனாக்காரன் இந்தியாவுக்கு எல்லாருக்கும் நான் 25,000 ரூபா 20,000 ரூபா தரேன்னா சைனாவுக்கும் விற்றுருவீங்களா? அப்போ நம்ம முன்னோர்கள்லாம் கஷ்டப்பட்ட கஷ்டம்னா என்ன ஆச்சு நினச்சி பாருங்கள். நான் டைவெர்ட் பண்ணல என் பேச்சு, நான் திரும்பி வருவேன் அந்த இடத்துக்கு. அதே நம்பி நாராயணன் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கறதுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். அதே நம்பி நாராயணன் இன்றைக்கி பத்மபூஷன் அவார்டு வாங்குகிறார். 24 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கார் அவர். 24 வருஷம் சுப்ரீம் கோர்ட் அவர் ஒன்றுமே தப்பே பண்ணல விடுதலை பண்ணிச்சு. அவ்வளோ காலம் அவர் கோர்ட்டில் வாதாடி தன்னுடைய இதை நிரூபித்து காட்டியிருக்காரு. அதை காட்டினோடனே சுப்ரீம் கோர்ட் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இவருக்கு செய்தது அநியாயம்னு சொல்லி அவர் வயசான காலத்தில் அவர் வாழ்க்கையில் ஏதாவது அனுபவிச்சிருப்பாரா? எதுவும் இருக்காது. தன் இளமையை விட்டுருப்பார், தன் வாழ்க்கையை அழந்திருப்பார்,
தன் மனைவி மக்களோடு வெளியில் எங்கேயும் போயிருக்க மாட்டார். ஒரு கல்யாண கார்த்திகைகளை எங்கே போனாலும் தேச துரோகியோட பொண்ணு மனைவின்னு எவ்வளோ பேர் இவங்கள அவங்க அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. நினச்சி பாருங்கள். இன்றைக்கி கோடி கோடியாக சம்பாதிச்சு எவ்வளோ அரசியல்வாதிகள் ஊரில் ஜாலியாக சுற்றிட்டுருக்கான். அவனெல்லாம் யாரும் தேச துரோகின்னு சொல்கிறதில்ல. ஆனால் யாரை சொல்கிறாங்க? நியாயமாக வேலை செஞ்ச ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியை அநியாயமாக அக்கிரமமாக இந்த நாட்டில் தேச துரோகின்னு முத்திர குத்தி அவனை அடித்து, அவர் ஒன்றுமே செய்யாத மனுஷனை போய் அடித்து சித்திரவதம் பண்ணி 24 வருஷம் ஜெயிலில் வச்சாங்க. கோர்ட்டில் கேஸ் நடந்துருந்தது. நம்ம ஊரில் தான் கேஸ் எப்படி நடக்கும் தெரியுமே. இழுத்துக்கிட்டே இருப்பானுங்க. 50 வருஷம் இல்லை 100 வருஷம் செத்து போனதுக்கப்புறம் தான் கோர்ட்டே வரும். இந்த கேஸை படித்து பார்ப்பாங்க. அந்த லட்சணத்தில் தான் இருந்தால் நம்ம ஊர். அவருக்கு வெளியில் கோர்ட்டில் ஃபைட் பண்ணி வெளியில் பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அவர் சுப்ரீம் கோர்ட் நிரபராதின்னு வேறு சொல்லியிருக்கு. இதெல்லாம் பண்ணி தன் வாழ்க்கையை இழந்தது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கிங்க, முயற்சி விடையார் நிகழ்ச்சி அடையார். நம்பி நாராயணனோட இன்ஜின் விகாஸ் இன்றும் உலகளவில் பேசப்படுகிறது. 27 நிமிஷம் ஆனானப்பட்ட அமெரிக்காலேயே அந்த டெஸ்டிங் சக்ஸஸ் ஆகலை. 16 நிமிஷம் 17 நிமிஷத்துக்கு மேலே போகலை. ஆனால் 27 நிமிஷம் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு. அதுதான் அவருடைய வெற்றி. எங்கே ஒரு சாதாரண கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவரால் பண்ண முடிஞ்சது. நீங்களும் பண்ண முடியும், வெற்றி அடைய முடியும். ஞாபகத்துக்குள் உங்களால் முடியும், உங்களால் முடியும், உங்களால் முடியும். அவர் நம்பினான கிரயோஜானிக் இன்ஜின் பண்ணார்னா உங்களால் ஒரு சின்ன மோட்டர் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். அதை விட என்ன வேலை? நிறைய பண்ணுறாங்க. இப்போ இளைஞர்கள் நிறையா ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸ் இது நிறையா கொண்டு வராங்க. சரி, இந்த எபிசோடோட முடிவரையை சொல்லும்போது எப்போவுமே அவர் நல்ல விஷயம் சொல்லுவேன். அதை சொல்கிறேன். சண்டையிட்டால் ஒருவன் ஜெயிக்கிறான், சமாதானமாக போனால் இருவரும் ஜெயிக்கிறார்கள். சண்டையிட்டால் ஒருவன் ஜெயிக்கிறான் என்று சொன்னேன். அதுவும் தற்காலிகமாக. சமாதானமாக போய்விட்டால் இருவருமே ஜெயித்து விடுகிறார்கள். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள், வெற்றி அடையுங்க. ஓகே.